ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம் வந்து நமஸ்கார். நான் உங்கள் ஹரிணிங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வரேன் முன்ன இருந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ வரல. பிகாஸ் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் சம் பர்சனல் இஷ்யூஸ், அதனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ நான் சேனல் குவிட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் உங்களோட அந்த லவ் அண்ட் சப்போர்ட் நான் மறுபடியும் சேனலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இனிமேல் டக்குன்னு டெய்லி வந்துட்டு வீடியோஸ் வரும் அண்ட் உங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ் வரும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு தேவையான எல்லா ஷார்ட்ஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸையும் நான் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்களோட லவ் சத்தியமாக ஐ மெஸ்மரைஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த மாதிரி சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கல. ஸோ உங்களோட ஒரு சப்போர்ட்டும் கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நான் மறக்கவும் மாட்டேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னோட ரொம்ப பேட் டைம்ஸில் உங்களோட இந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நான் வந்து கொஷின் கேட்டப்போ நீங்கள் போட்ட அந்த விஷஸ் அண்ட் நீங்கள் போட்ட அந்த சப்போர்ட் மெசேஜ் என்ன ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான், ஸ்ட்ராங் ஆக்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நான் ஸ்ட்ராங் ஆகியிருக்கேன் அப்படின்னா ஸோ நான் அதை தாண்டி நீங்கள். ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பரான வீடியோஸ் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ பிகாஸ் நான் ஏற்கனவே நிறையா சப்போர்ட்டை வந்து நான் ஸ்க்ரீனில் விசிபிள் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். என்னோட ரொம்ப வீக்கான பீரியடில், ரொம்ப கஷ்டப்படுற பீரியடில் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நானும் என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப் எவ்ரி ஒன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மறுபடியும் நம்ம யூபிஎஸ்சி தமிழ் ஹரிணி சேனலை ரீஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஓகே, ஸோ ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் தேவை. ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர் அதர்வைஸ் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், நான் இல்லை ரொம்ப நாள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறேன் பட் எனக்கு ஒரு பேசிக் அந்த ஸ்டார்ட் வந்து எனக்கு தெரியவே மாட்டேங்குது, அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லா வீடியோஸுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, நான் ப்ரிப்பரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, எந்த ஒரு வகையிலும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு இதில் எந்த ஒரு ஒப்பீனியனும் கிடையாது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட கோல்டன் டைமை நீங்கள் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ என் டைமை யூஸ் பண்ணி என்னோட சஜஷன்ஸை நான் கொடுக்குறேன். அண்ட் அது சிலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு போதும். ஸோ எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கலையா, ப்ளீஸ் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டே பண்ண வேண்டாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தாராளமாக போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன வீடியோ நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ எப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மொத்தம் 5 விஷயம்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ எப்பயுமே வந்து அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்டிங்கில் லேக் ஆகுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓகே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, லைக் இப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வருது, ஆர் இப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வருது, எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் வீடியோஸ் எல்லாம் தேடினேன் பட் எனக்கு கிடைக்கல, அதுலேருந்து எனக்கு எந்த ஒரு சோர்ஸும் கிடைக்கல, அது எந்த ஒரு நாலேஜும் எனக்கு கெயின் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 25 to 50% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்க்கு. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலுமே ஃபர்ஸ்ட்டு அந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸாமோட பேட்டர்ன், அந்த எக்ஸாமோட மார்க்ஸ் என்ன, அண்ட் எகெயின் வந்துட்டு அந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன. ஸோ அது தெரிஞ்சாதான் ஓகே நான் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு ரெடியா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டோ இன்னொருத்தர் பேசுகிறத கேட்டோ நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ நம்மளா அதை போயிட்டு அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளால அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும், அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனால எப்பயுமே வந்து ஸ்டார்ட் அப் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னை நீங்களாக போய் அனலைஸ் பண்ணும்போது தான். ஓகேங்களா. அப்படி அனலைஸ் பண்ணும்போது தான் யூ வில் கெட் சம் ஐடியாஸ், உங்களுக்குன்னு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாஸ் மூலியமாக கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியாவும் இதோட சேர்ந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன. ஸோ இப்போ நமக்கு நிறையா வந்து கூகுள்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு அதை லிசன் பண்ணுறதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு சிலபஸை நீங்கள்
தேடுங்க. ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்சி போர்ட்டலில் லைக் அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமா, ஸோ அதுக்கு இதுதான்ப்பா சிலபஸ், ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு அப்படின்றத நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்க. ரீட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க உட்காந்து. டெஃபினெட்லி வில் கெட் சம் ஐடியாஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். காலேஜ் படிக்கிறீங்களா, பாருங்க எக்ஸாம்னா என்ன, எப்படி இருக்கும், எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன. ஸோ பேட்டர்னை பார்த்துட்டு ஓகே இவ்வளோ இருக்கா, இவ்வளோ மார்க்ஸா. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெயின்ஸ்க்கு 1750 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ மார்க்ஸும் நான் வாங்கணுமா, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மார்க்கிங் பேட்டர்ன் பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் அனலைஸ் பண்ணும்போது ஓகே ஸோ எல்லாமே கஷ்டம்தான், அப்படி இருக்கும்போது படிக்கிறது நம்ம ஈஸியாக படிக்கலாம். ஸோ நம்ம நிறையா வந்துட்டு ஓகே யூபிஎஸ்சி எக்ஸாமா, ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்காமலே ஓகே இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு யோசிக்காம அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. ஓகே. அண்ட் செகண்ட் திங், டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இதுதான். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சிலபஸ் பார்க்குறேன், அதர்வைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 6 months, 1 year, 1.5 years, 2 years கூட லேக் ஆகிடுவீங்க, லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து 6 மாதம் ஓடிடும், அதுக்கப்புறம் 1 வருஷம் ஓடிடும், அதுக்கப்புறம் 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன ஸ்டார்ட் அப்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அது உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இவ்வளோ தான் டைமு, இதுக்குள்ளே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டான இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் 24 attempt கொடுக்க போகிறேன்ப்பா, 25 attempt கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், இந்த 2 வருஷம் நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறேன்ற அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, டைம் மேனேஜ் மட்டும் தான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. ஸோ இப்போ நீங்கள் சிலபஸ் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ் ஓகே, நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நல்ல நாள் இல்லைப்பா, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நாளைக்கும் வந்துட்டு எனக்கு வந்து இது புரியல, அதனால் நான் நாளானிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கும் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது போல், லேக் ஆகிட்டே இருக்குது, ஸ்டார்ட்டே என்னால் பண்ண முடியல, நான் ஒரு 6 மாதம் லைக் 1 மாதம் 1 வீக் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம், 1 month பார்த்துக்கலாம் அப்படின்னே போயிடும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஸ்டார்ட் நவ் அப்படின்ற அந்த பாலிசியை எப்பயுமே வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்சியில். ஓகே. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட், சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன, நமக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் வேணும். ஸோ புக்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத கலெக்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, நேராக பார்த்து தான். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, அதர்வைஸ் நம்ம யூடியூப் வீடியோவே இருக்குது, புக் லிஸ்ட் கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த புக் எல்லாமே நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ இதுதான் வாங்கணும் இதுதான் வாங்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க, எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஒன்று விடாமல் எல்லா புக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த புக் லிஸ்ட்டை பார்த்து கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு அமேசான் லிங்கோடு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதர்வைஸ் நான் இன்னொரு லிங்க்கும் கொடுக்குறேன், அந்த லிங்க்ல பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த புக்ஸ் வந்து கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் கலெக்ஷன் தான். ஸோ புக் என்சிஆர்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்சிஆர்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புக்ஸ்னாலே என்சிஆர்டி. ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னா என்சிஆர்டி இருக்கும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும். ஸோ என்சிஆர்டி அப்படின்னா உங்களோட பேசிக். ஸோ இப்போ ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதான் அந்த என்சிஆர்டி. ஓகேங்களா? ஒரு ட்ரீ இருக்குன்னா அதோட ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தான், நம்மளோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ அதுக்கப்புறம் உள்ள அந்த ஸ்டெம்மு பிரான்ச்சஸ்ஸு அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் நம்மளோட ப்ரிப்பரேஷன், மாக் டெஸ்ட், ப்ராக்டிஸ் எல்லாமே. அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய ஸ்வீட் தான் என்ன அப்படின்னா சக்ஸஸ். ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும்னா, ஸோ ஃப்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும்னா ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ரூட் தான் என்சிஆர்டி அப்படின்றது. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்சிஆர்டினா என்னன்னே தெரியாமல் ரொம்ப நாள் வந்துட்டு அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காகவே வந்து டைமை வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்சிஆர்டி புக்னா என்ன, ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லைக் 2 months கூட 2 weeks கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டீட்டெயில்டாக ஓகே இந்த புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வாங்கி வச்சுருங்க. ஓகே. அண்ட் ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புக்ஸும் பார்த்தாச்சு, டைம் மேனேஜ்மெண்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் வேணும், ஷெட்யூல் வேணும். ஸோ டெய்லி எப்படி படிக்கிறது அண்ட் கம்ப்ளீட்டாக எப்படி படிக்கிறது அப்படின்றத 4வது விஷயம். இல்லை அந்த 4வது விஷயத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங்.
ஸோ கோச்சிங் வந்து நமக்கு தேவையா? ஸோ யூபிஎஸ்சினாலே ஃபர்ஸ்ட் திங் என்ன வரும்? ஸோ நம்மளும் வந்து கிளாஸஸ் போனால் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நமக்கு நிறைய ஐடியாஸ் செக்ரிகேட் ஆகும். ஸோ அதை வச்சு எக்ஸாஜரேட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பேசிக்கில் ஜீரோவாக இருக்கீங்க, யூபிஎஸ்சி பற்றின பேசிக்ஸில் ஜீரோவாக இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ கோச்சிங். அண்ட் கோச்சிங்லேருந்து நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 15% ஆர் அதர்வைஸ் 20%. ஸோ 20% ஆன உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும், இப்படி இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்ற அந்த ஐடியாலஜி உங்களுக்கு கோச்சிங்கில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ, அதனால என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் கோச்சிங் எடுக்கலாம், எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஷெடியூல் அண்ட் டைம் டேபிள். நீங்கள் என்ன தான் கோச்சிங் போனாலுமே ஷெடியூல் அண்ட் டைம் டேபிள் ரொம்ப முக்கியம். ஸோ ஷெடியூல் எப்படி போகணும், டைம் டேபிள் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. ஷெடியூல்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அண்ட் நானும் மேலே கார்டில் வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸோ உங்களை நம்புங்க, கம்ப்ளீட்டாக நம்புங்க. ஸோ உங்களை தவிர வேறு யாராலையும் நம்ப முடியாது. ஓகேங்களா? ஸோ யாருக்கு வேணாலும் உங்ககிட்ட ட்ரஸ்ட் பிரேக் ஆகலாம், ஆனால் உங்களுக்கே உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆர் வேறு எந்த எக்ஸாமாச்சும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன வேணும்னா, நீங்கள் உங்களை நம்பணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்பா அம்மா நம்புறாங்க, ஆர் அதர்வைஸ் வந்துட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்புறாங்களா, நம்மளோட கசின்ஸ் நம்புறாங்களா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்புறாங்களா, உன்னாலலாம் இந்த எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்ற வார்த்தைகள்லாம் கேட்குறீங்களா? அதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் உங்களை எப்பயுமே, இப்போ மட்டும் இல்லை, நாட் ஒன்லி ஃபார் த ப்ரிப்ரேஷன், எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் உங்களை நம்புங்க. ஸோ அது பாசிட்டிவாக போனாலும் சரி, நெகட்டிவாக போனாலும் சரி, 100% உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்கள் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் உங்களை நம்பணும் ஃபர்ஸ்ட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்னால் முடியும், ஐ கேன் டூ இட், என்னால் முடியும், என்னால் முடியலைன்னா யாரால முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ரொம்பவே ஸ்பார்க்காக இருக்கும். ஸோ எப்பயுமே உங்களை நம்புங்க. ஓகேங்களா? உங்களை நம்பாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்காதீங்க. கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ், தேவையில்லாத வேவ் பார்த்து தான் உங்களுக்கு காமிக்கும். சக்ஸஸோட பார்த்து போயிட்டு வேற பார்த்து, நம்ம அப்போ டிசைட் பண்ணதான் கரெக்ட் போல அப்படின்ற அந்த தாட் வந்து உங்களை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுடும். ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை விட உங்களை நம்புறதுக்கு வேறு யாருமே கிடையாது. நீங்கள் தான் எப்பயுமே உங்களை நம்பணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும், அண்ட் இப்போ தான் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் சேனலில் டெய்லி வீடியோ வந்துடும். அண்ட் எப்பயுமே சொல்கிறது தான், ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் உங்களோட லைஃபை இன்னும் கொஞ்சம் ஸ்பார்க்காக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல வீடியோலேருந்து சந்திக்கிறேன். Until then, bye from Harini. Ta 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 ta.